Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ பேசிக்கலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா P into 1 plus R by 100 to the whole power n. ஓகே, ஸோ P stands for principal அசல், R stands for rate of interest எத்தனை பர்சன்ட்டுக்கு வட்டி கொடுக்குறோங்கிறது, therefore n stands for number of years எத்தனை வருஷத்துக்கு நம்ம வட்டி தரோம் அப்படின்றது தான். ஸோ தட் இஸ் அமௌண்ட். டிப்ரிசியேஷன் இஸ் நத்திங் பட், இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குகிறோம், ஓகே, அந்த பொருள் வந்து இட் மேபி லைக் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை கார் அந்த மாதிரி வெஹிக்கிள் ஐட்டமாக கூட இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மேபி, மிஷினரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வாங்குகிறோம்னாக்கா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அதனோட ப்ரைஸ் மணி வேல்யூ வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். இப்போ 1 லட்சத்துக்கு ஒரு காரோ சம்திங் நான் வாங்குறேன் வச்சுக்கோங்க, சம் எலக்ட்ரானிக் குட்ஸ் சம்திங் இருக்கலாம். அந்த 1 லட்சத்துக்கான பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா அதே 1 லட்சத்துக்கு வேல்யூவாகவும் இருக்காது, அது இன்க்ரீஸும் ஆகாது, அது வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதை டிக்ரீஸ் ஆகுதுனாக்கா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் 3 years வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ அதுதான் வந்து டிப்ரிசியேஷன். ஸோ ஒன்றும் சேஞ்ச் இல்லை, ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ்ன்னு போட்டுக்க வேண்டியதான். தட் இஸ் P into 1 minus R by 100 to the whole power n. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கண்டுபிடிச்சதில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் தி பர்ஃபெக்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி நம்ம ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, loan of 10,000 was lent to a person at for 3 years at 10% for first year, 15% for rest 2 years. Find the amount. அதாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 10,000 ரூபாய்க்கு வந்து லோன் வாங்குகிறோம், அதுதான் அசல். 10,000 ரூபாங்கிறது என்னது, அசல். எத்தனை வருஷத்துக்கு வாங்குகிறோம், 3 வருஷத்துக்கு வாங்குகிறோம். 3 வருஷத்துக்கு வாங்குகிறோம் தான். மொதல் வருஷத்துக்கு 10%, மீதி 2 வருஷத்துக்கு 15% வட்டி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா விச் இஸ் நத்திங் பட் P into 1 plus R by 100 to the whole power n. ஓகேவா? ஓகே, இது அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், ஒன்றும் சேஞ்ச் இல்லை. தட் இஸ் 10,000ங்கிறது பிரின்சிபலா, 10,000ங்கிறது பிரின்சிபல், அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். தென் பிரித்து நம்ம எழுதணும், ஏன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து 10%, ரெஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு 15%. ஸோ 1 ப்ளஸ் வாட் இஸ் R, R1 இஸ் நத்திங் பட் 10 by 100, தட்ஸ் இட், டு த ஹோல் பவர் n. அது 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான், பிகாஸ் எனிதிங் பவர் 1 இஸ் தட் சேம் தான் வரும். தென் 1 ப்ளஸ் 15 by 100 டு த ஹோல் ஸ்கொயர். ஏன் ஸ்கொயரு, கடைசி 2 வருஷத்துக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணணும்னா சிம்பிளாக கேன்சல் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இந்த 1 + 10 by 100ங்கிறது 0 zeros வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ விச் வில் ரிட்டன் 1 + 1 by 10 அப்படின்னா கிடைக்கும். இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 10 + 1 by 10ன்னு கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் 11 by 10ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இது எப்படி கிடைச்சிது நமக்கு அப்படின்னா, ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள். 3 5s are 15, 20 5s are 100. ஓகேவா? 5 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா ஸோ 20 + 3, ஓகேவா, 20 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா +3 டிவைட் பை 20 விச் ரிட்டர்ன்ஸ் 23 by 20 டு த ஹோல் ஸ்கொயர். இது நம்ம 2 டைம்ஸ் எழுதிக்க வேண்டியது தான். 23 by 20, 23 by 20ன்னு இந்த ஸ்டெப் உங்களுக்கு கிடச்சிரும். ஆஃப்டர் தட் ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க, which will return like this, because denominatorல பார்த்தீங்கன்னா 2 × 2 4 வரும், மீதிலாம் நியூமரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ therefore இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா வில் கெட் rupees 14,547.5, which is the hence option B is correct. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை, பொதுவாக கொஷின் வந்து இன்னும் சிம்பிளாக கேட்கணும்னாக்கா 3 வருஷத்துக்கு இத்தனை வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது எப்படின்னாக்கா மொதல் வருஷத்துக்கு 10%, கடைசி 2 வருஷத்துக்கு 15% கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஓகேவா? ஓகே,
Question number 2. The difference between compound interest and a simple interest on a sum of money lent for 2 years at 10% is rupees 40. The sum is. என்ன கேட்டிருக்காங்க? certain sum amountக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான வித்தியாசம் எவ்வளோன்னா 40 ரூபான்னு சொல்கிறாங்க. நமக்கு பிரின்சிபல் தெரியாது, அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். த சம் இஸ் நத்திங் பட் பர்டிகுலர் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ தட் மணி இஸ் லென்ட் ஃபார் 2 years at 10%. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனாக்கா 40 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, we need to find that sum. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, ஒரு ஷார்ட்கட் அப்ரோச் நம்ம போகலாம். தட் இஸ் sum equal to இந்த ஃபார்முலா difference into 100 square by r square. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the answer. For this type of question you should apply this formula so that you can get the correct answer. So given difference is 40 and r is 10%. So அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 40 into 100 square by r square. r is nothing but 10, that is 10 square. So அப்படியே cancel பண்ணோம்னா you will get 4000. Okay. Question number 3. If the compound interest accrued on an amount of rupees 15,000 in 2 years is rupees 2,496, what is the rate of interest per annum? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு வேண்டியது ஆர் வேல்யூ மட்டும்தான் வேணும். ஓகேவா? ஓகே. ஸோ therefore given வேல்யூஸ் அப்படியே எடுத்து எழுதிட வேண்டிதான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம்ல, அமௌண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்னது? p into 1 plus r by 100 to the whole power n அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஸோ -1 எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியது தான். ஒன்றும் இல்லை, அந்த வேல்யூவை திரும்ப அதே பிரின்சிபலால் மைனஸ் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. பட் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 2496ன்னு சொல்லிட்டு. therefore ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 2496 எழுதிக்கோங்க. பிரின்சிபல் we know that 15,000, 1 plus we don't know the r, therefore r by 100 to the whole square minus 1. ஓகேவா? ஓகே. மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ அது ரெசிப்ரோக்கலாக மாறி 2496 டிவைட் பை 15,000. இந்த -1ங்கிறது அந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1. ஸோ விச் ரிமைன்ஸ் 1 plus r by 100 to the whole square. அது மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 2490 plus 15,000 which returns 17,496 by 15,000 and remaining அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த வேல்யூ, இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we will get 729 by 625. ஓகே, which returns இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கமும் ஸ்கொயர் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 27 ஸ்கொயர் இஸ் 729, 25 ஸ்கொயர் இஸ் 625. ஸோ 27 by 25 the whole square which returns this above value. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ we will remain 27 by 25 which is equal to 1 plus r by 100. அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 1ங்கிறது அந்த பக்கம் அனுப்பிடலாம், which means சப்ட்ராக்ஷனாக மாறிடும். r மட்டும் அப்படியே இருக்கும். இந்த டிவைட் பை 100 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளை பை 100ஆக மாறிடும். ஓகேவா? ஓகே. ஒன்றும் இல்லை, இந்த +1 இருந்தது -1 ஆயிடுச்சு, டிவைட் பை 100 இருந்தது into 100 மாறிடுச்சு, அவ்வளோதான். r மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் தள்ளிட்டோம். ஸோ which returns, ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 25, அதாவது 27 minus 25 by 25 into 100ன்னு கிடைக்குது. ஸோ 27 minus 25 is 2. ஸோ 2 into 100 என்னது? 200. therefore 200 by 25. 200 by 25 is 8.
So we got the rate of interest as 8%. Hence option A is correct answer. புரிஞ்சுதுங்களா? எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஓகேவா? ஓகே. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் you will solve the question very accurately and also very quickly. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் கரெக்டாக லாஜிக் அப்ளை பண்ணி போட முடியும். ஓகே, கொஷின் நம்பர் 4. What be the compound interest accrued on an amount of rupees 15,000 at the rate of 20% annum in 2 years if the interest is compounded half yearly? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டு இன்னொரு வாரத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்காம எக்ஸ்ட்ராவாக ஹாஃப் இயர்லி, அதாவது அரை வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து பர் ஆனம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் இந்த மாதிரி கொஷினுக்கு எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத பார்த்தீங்கன்னா, இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லினா therefore the time becomes double. Rate of interest is divided into half. அவ்வளோதான். ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்கன்னா டைம் வந்து டபுளாக மாறிடும். ஏன்னா இப்போ வந்து 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இயர்லின்னா அரை வருஷத்துக்கானது தானே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2 இயர்ஸுக்கு டபுளாக ஆகிடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 ஹாஃப்னா 2 வருஷத்துக்கு 4 ஹாஃபாக கிடைக்கும். தட் இஸ் 2 into 2 which is equal to 4. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ஆகும்னா பாதியாக மாறிடும். தட் இஸ் 10%ஆக மாறிடும். ஏற்கனவே 20% கொடுத்துருக்காங்க. ஹாஃப் இயர்லிங்கிறதுனால 20/2 which returns 10. ஓகேவா? ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டபுளாக ஆகும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 ஹாஃப் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 4 ஹாஃப் கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதியாக மாறிடும். ஓகே, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். therefore பிரின்சிபல் நமக்கு தெரியும் 15,000 1 into 10/100. ஏன்னா 20ங்கிறது 10ஆக மாறிடுச்சு. 10/100 to the whole power 2 போடக்கூடாது, 4 போடணும். ஏன்னா we have converted na according to half yearly. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிட்டோம்னாக்கா 0 கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா you return 15,000 into 1 plus 1/10 which returns 11/10. ஓகேவா? 11/10 4 டைம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 11/10 into 11/10 into 11/10 into 11/10 4 டைம்ஸ் எழுதிட்டீங்க. ஸோ ஜீரோஸெல்லாம் கேன்சல் பண்ணி அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா you will get the amount, that is rupees 21,961.5ன்னு கிடைக்கும். அவங்க கேட்குறது என்ன, அமௌண்ட் கேட்கல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. which means that அதே பிரின்சிபலால் வர அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். you will get what? 21,961.5 minus 15,000 which returns rupees 6,961.5 and hence option D is correct. Okay? Okay. Question number 5. Find compound interest on rupees 7,000 at 21% per annum for 2 years and 4 months compounded annually. ஆனுவலாக தான் காம்பவுண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் மாற்றணும் அவசியம் இல்லை. லாஸ்ட் கொஷின் மாதிரி ஆஸ் யூஷுவல் காம்பவுண்ட் அண்ட் ஆனுவல்னா அப்படியே நம்ம வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். ஓகேவா? பிகாஸ் தே ஹவ் கிவன் பிரின்சிபல் 7,000 rupees, 21% கொடுத்துருக்காங்க. பர் ஆனம்னு கொடுத்துட்டாங்க. பர் ஆனம் மீன்ஸ் வாட்? பர் ஆனம் மீன்ஸ் 1 இயருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. பட் 2 years 4 months கொடுத்துருக்காங்க. 2 years 4 months which is number of years which is equal to எப்படி எழுதணும்னாக்கா 2 into 4/12 எழுதணும். ஏன் 4/12? total number of month in a year is 12. ஓகேவா?
ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது 12 இருக்கா, அதனால் டிவைட் பை 12. ஏன்னா மந்த்துங்கிறத அதையும் நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ்ங்கிறது முழுசாக 2 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பட் அந்த 4 மந்த்துங்கிறது எப்படி எழுதுறது? 4/12 தான் எழுதணும். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா யூ வில் கெட் 1/3. ஓகேவா? 4 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா யூ கெட் 1/3 இயர்ஸ், விச் மீன்ஸ் தட் 2 into 1/3 இயர்ஸ். ஓகே, அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா they are asking the compound interest. Okay, first amount கண்டுபிடிச்சிக்கலாம். So amount equal to p into 1 plus r by 100 to the whole power n. So the amount is rupees 7,000 கொடுத்துருக்காங்க. 7,000 1 into 21 by 100 to the whole square அப்புறம் into 1 into 1/3 into 21 by 100. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா 2க்கு தனியாக எழுதிக்கிறோம். 2 இயர்ஸுன்னு சொல்லிட்டு தனியாக எழுதிக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா 1/3 இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1/3ங்கிறது உள்ளே போட்டுக்கிறோம். ஓகேவா? 1/3 into 21 by 100 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ 1/3 into 21 எப்படி எழுதலாம்? இது 1/3 into 21 21/3 என்ன வரும்? 7. Because 7 3s are 21. ஸோ 100 plus 7/100 107/100 எழுதிக்க வேண்டியதான். இது வந்து எப்படி எழுதிக்கணும்னா 100 plus 21 that is 121/100 2 times எழுதிக்கணும். ஏன்னா ஸ்கொயருங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டெப் அப்படி கிடச்சிது. தென் ஜீரோஸெல்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா யூ வில் கெட் 10,966.1 கிடைக்கும். ஸோ we need to find the compound interest. ஸோ வர பிரின்சிபலை அப்படியே மைனஸ் பண்ண வேண்டியது தான். ஏற்கனவே கொடுத்துருக்க பிரின்சிபல் என்ன? 7,000, which means that amount minus principal we will get the compound interest as rupees 3,966.1 and hence option B is correct answer. புரிஞ்சுதா? Okay. Question number 6. Sanjay purchased a hotel worth rupees 10 lakhs and Anita purchased a car worth rupees 16 lakh. The value of hotel every year increased by 20% of the previous value and the value of car every year depreciates by 25%. So, what is the difference between the price of hotel and car after 3 years? சஞ்சய்ங்கிறவர் 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஹோட்டல் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அனிதாங்கிறவங்க 16 லட்சத்துக்கு கார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா சஞ்சய் வாங்கின ஹோட்டலோட ப்ரைஸ் மணி வேல்யூ வந்து 20%க்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதே நாளைக்கு வாங்கின அனிதா வாங்கின கார் வேல்யூ வந்து அப்படியே 25%க்கு டிப்ரிஷியேட் ஆகுது 3 வருஷம் கழிச்சு. ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்கனாக்கா 3 வருஷம் கழிச்சு சஞ்சய் வாங்கின அந்த ஹோட்டல் வேல்யூவும் அனிதா வாங்கின அந்த கார் வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, பாருங்க, சிம்பிள் தான். அமௌண்ட் ஆஃப் ஹோட்டல் ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஸோ எப்படி எழுதணும்? ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா தான், அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. தட் இஸ் P into 1 plus R by 100 to the whole power n. We know the value of P, which is 10 lakh. முதல் 10 lakh தானே? ஓகே, தட் இஸ் 10 lakh into 1 plus 20/100 to the whole power cube. ஏன்னா 3 வருஷத்துக்குன்னு சொன்னதுனால. we know the value of R, that is 20. அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். 0 0 கேன்சல் பண்ணோம்னா you will get 2/10. ஸோ 10 plus 2/10 which gets 12/10. 12/10 ஃபர்தராக நம்ம மைனஸ் இது பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா you will get 6/5. 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா. ஸோ you will get this step 10 lakh into 6/5 to the whole cube. That is 6 cube வந்து 216, 5 cube வந்து 125. அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம்னா you will get the value of rupees 17,28,000. 17,28,000. அதாவது சஞ்சய் வாங்கின ஹோட்டல் அமௌண்ட் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் இருந்தது. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? 17,28,000 ரூபாய்க்கு விலை ஏறி இருக்கு. ப்ரைஸ் மணி வேல்யூ ஏறி இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது
அனிதா வாங்கின கார் பாருங்கள். அனிதா வாங்கின கார் வந்து இனிஷியலாக 16 lakh. ஸோ 16. டெப்ரிசியேஷன் ஃபார்ம்லாம் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங்லே. டெப்ரிசியேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, அமௌண்ட் வேல்யூ இந்த ப்ளஸ்ன்னு போட்டிருப்போம்ல, 1 + R/100ன்னு போட்டிருப்போம்ல, அதே மாதிரி தான் P × 1 - போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா வேல்யூ வந்து குறையுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார் வேல்யூ வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்கனவே அந்த 16 லட்சங்கிற வேல்யூ வந்து குறையுது. விச் மீன்ஸ் 1 - 25% தானே. ஸோ 25/100 to the whole cube. ஓகேவா? ஹோல் கியூப் விச் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 - இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த வேல்யூவை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1/4ன்னு போட்டுக்கலாம். 125 is 25, 425 are 100. So you will get how much? 1 - 1/4. 4 - 1/4 you will get 3/4. So 3/4 தானே கிடைக்கும். 3 cube எவ்வளோ? 27. 4 cube is 64. So which returns 27/64. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது இப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம்னா அப்படியே 2 டேபிளாலையும் கேன்சல் பண்ணலாம், 8 டேபிளாலையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணோம்னா யூ வில் கெட் த சிம்பிளிஃபைட் வேல்யூ ஆஃப் ₹6,75,000. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி அனிதா 16 லட்சத்துக்கு கார் வாங்கினாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள் விலை, ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. தட் இஸ் 6,75,000. தே ஆர் ஆஸ்கிங் த டிஃப்ரென்ஸ். ஸோ சஞ்சயோட 3 இயர்ஸ் கழிச்சியோட வேல்யூவும் அனிதாவோட பொருள் கார் வந்து 3 இயர்ஸ் கழிச்சின வேல்யூவும் யூ நீட் டு சப்ட்ராக்ட் இட். ஸோ டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் சப்ட்ராக்ட் தான். ஸோ விச் மீன்ஸ் யூ வில் கெட் த டிஃப்ரென்ஸ் வேல்யூ ஆஸ் ₹10,53,000 and hence option A is correct. Okay, that's all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஏதாச்சும் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காமிக்கும். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.